சிவில் ஸ்கோர் அந்த இதில் சுற்றறிக்கை விட்டு விவசாயிகளுக்கு பெரிய துன்பம். பயிர் கடன் வாங்குறது, மற்ற கால்நடைகள்லாம் சம்மந்தப்பட்ட கூட்டு வங்கியில் கடன் வாங்குறதுல மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. பாரத பிரதமர் அவர்கள் இதுதான் அந்த ஒரு திருச்சியில் தான் அவர் இடத்துல நேரடியாக இது குறித்து கோரிக்கை மனு வச்சார். நேற்றைய தினம் எல்லா தொடக்க வேளாண்மை நிலையத்தையும் சுற்றறிக்கை விட்டுருக்காங்க. ஏற்கனவே பழைய முறையிலேயே விவசாயிகளுக்கு பயிர் கடன் வழங்கலாம். தொடக்க வேளாண்மை பயிர் கடன் தமிழக அரசு 17/7/2025 சிவில் ஸ்கோர் அந்த இதில் சுற்றறிக்கை விட்டு விவசாயிகளுக்கு பெரிய துன்பம். பயிர் கடன் வாங்குறது, மற்ற கால்நடைகள்லாம் சம்மந்தப்பட்ட கூட்டு வங்கியில் கடன் வாங்குறதுல மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஆனால் எல்லா கூட்டத்தையும் நான் இதை குறிப்பிட்டு வந்தேன். குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் இப்போ நெற்பயிர் இடுவதற்கு தண்ணி திறந்து விட்டாங்க. டெல்டா மாவட்டத்துக்கு தண்ணி திறந்து விட்டாங்க காவிரியில். இப்போ அந்த விவசாயிகள்லாம் தொடக்க வேளாண்மை வங்கியில் போய் கூட்டு வங்கியில் போய் கடன் வாங்குவதில் பெரிய சிக்கல். பல சான்றிதழ் பெற வேண்டும் என்று இன்றைக்கு அங்கே இருக்க தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கியை சேர்ந்த நிர்வாகிகள் சொன்ன காரணத்தால் கடன் பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை நான் டெல்டா மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது எல்லா மாவட்டத்தில் இருக்குன்னா அங்கே இருக்கிற விவசாய சங்கத்தை சேர்ந்த விவசாய பிரதிநிதிகள் விவசாயிகள் இடத்துல கோரிக்கையை வச்சாங்க. கலந்து ஆலோசனை கூட்டத்தில் விவசாயிகளோடு பேசிக்கிட்ட பொழுது இந்த கோரிக்கை தான் பிரதான கோரிக்கை வச்சாங்க. இந்த சிவில் ஸ்கோர் மிகப்பெரிய கஷ்டத்தை எங்களுக்கு உண்டாக்கிருக்காங்க. இதை ஏற்கனவே பழைய முறைப்படி தான் நாங்கள் பயிர்க்கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. நாங்கள் அதன் அடிப்படையில் பாரத பிரதமர் அவர்கள் இதுதான் அந்த ஒரு திருச்சியில் தான் அவர் இடத்துல நேரடியாக இது குறித்து கோரிக்கை மனு வச்சார். அதை உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு நான் சரி செய்ய சொன்னார்கள். இன்றைய தினம் 17/7/2025 தமிழ்நாடு அரசு சுற்றறிக்கை நான் கொடுத்த உடனே தெரிஞ்ச உடனே 28/7/25 நேற்றைய தினம் எல்லா தொடக்க வேளாண்மை நிலையத்தையும் சுற்றறிக்கை விட்டுருக்காங்க. ஏற்கனவே பழைய முறையிலேயே விவசாயிகளுக்கு பயிர் கடன் வழங்கலாம். எனவே எங்களுடைய அரசை எங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டால் மக்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது. அந்த பிரச்சனையை தீர்ப்பதிலே முன்னணியில் இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நான் டெல்டா மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் விவசாயிகள் பிரதிநிதிகள்லாம் வைத்த கோரிக்கையை இந்த எல்லா கூட்டத்திலையும் பேசுகிறேன். ஆனால் தமிழ்நாடு அரசு அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. ஆனால் பிரதமர் கொடுத்த உடனடியாக நேற்றைய தினம் இந்த அறிவிப்பு. ஆக எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஏற்கனவே பழைய முறையிலே பயிர்க்கடன் வழங்குவதிலே மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா அவளோடு கலந்து பேசி அவருடைய பிரச்சனை எங்களுக்கு மகிழ்ச்சி.